ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். நத்திங் ஃபோன் 2A அஃபீஷியல் 100% இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்காக இருக்க போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா டிசைனாக இருக்க போகுது. இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், லீக்டு இமேஜ் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ 100% டாப், அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் அக்கு வேற ஆணி வேற இதுதான் வரப்போகுது. ப்ரைஸு இந்தியாவுக்கு இப்படி வரப்போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க வந்து சைனாவில் பார்த்திங்கன்னா பேனர் அடித்து போஸ்டர் ஒட்டி பந்தல் கட்டி ஒரு மேடை போட்டு பேசாத குறையாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எல்லா விதமான ப்ரொமோஷன்லையுமே பார்த்திங்கன்னா சொல்லிட்டானுங்க. ஸோ அதே ஃபோன் அப்படியே இந்தியாவுக்கு வரப்போகுது. நிறையா பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நத்திங் ஃபோனோட ஒரு ஏ சீரீஸ் வரப்போகுது, ஃப்ளாக்ஷிப் லெவலில் உள்ளதை உள்ளே கொண்டு வந்து நமக்கு கம்மியாக கொடுப்பான்னு. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கான். இன்னொன்று ப்ரைஸிங்லேயுமே பார்த்திங்கன்னா நெஞ்ச பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று கேமராலையுமே பார்த்திங்கன்னா ஒரு இக்கு இருக்குது. அது என்ன ஏதுன்றதை படிப்படியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிசைன். நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த லைட் டிசைன் வராது, ப்ளைனாக தான் கொடுக்க போகிறானுங்கன்னு நினச்சோம். அது இல்லாமல் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா நத்திங் ஃபோன் 1 இருக்கட்டும், நத்திங் ஃபோன் 2 இருக்கட்டும், இப்போ 2A இருக்கட்டும், மூணுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரே விதமான டிசைன் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் லைட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. இதுலேயுமே கலர் வேரியண்ட் பார்க்கும்போது ஒயிட்டு பிளாக்கு 2 கொடுத்துருக்காங்க. இந்த வட்டம் கேமரா மாடலில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹவாய் அந்த சோனி ஃபோன்ஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பழைய இதில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாடல்லாம் சென்டராக பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருப்பானுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ டிசைன் நத்திங் ஃபோன் மாதிரி தெரியுது. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இது நத்திங் பிராண்டு தானே அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்களோட ஒரு டிசைன் தனித்துவமான இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பொதுவாக அந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா பிடிச்சி. ஏன்னா ஒயிட் கலரில் இப்போலாம் ஃபோன் வரதே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எல்லாம் வெங்காய கலரு, அப்புறம் சிமெண்ட் கலரு, மஞ்சள் கலரு அப்படி இப்படின்னு கொண்டு போகிறாங்க. பிளெயின் ஒயிட் கலர் பார்க்குறப்ப நல்லா இருக்குது. என்ன தான் கேஸ் போட போகிறோம், அது வேறு விஷயம். ஸோ டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது முன்னாடி 6.7 இன்ச்சு ஆம்லோட் டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறேன், கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ ஸ்க்ரீனோட பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா மினிமம் 1500 நிட்ஸ்லேருந்து 2000 நிட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக தெரிய வந்திருக்கு. ஸோ 1500 நிட்ஸுன்றதே அதிகபட்சம் தான். அதே அந்த 2000ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்ட் சன்லைட்டில் இல்லை HDR கண்டென்ட்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். பட் ரெகுலர் யூசேஜுக்கு 1500ன்றது அதிகபட்சம் தான். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் MediaTek Dimensity 7200 ப்ராசர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசர் தான். Android 14 பார்த்திங்கன்னா இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசர் எந்த மாதிரி தரும் அப்படின்னா ஒரு Snapdragon 8 Gen 3 அளவுக்கு இருக்காது, அதே மாதிரி Snapdragon 888 அளவுக்கும் இருக்காது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறையா சைட்டில் போட்டிருக்காங்க. அப்படி இப்படின்றானுங்க. ஆனால் இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான். மீடியாடெக்லேயுமே ஐரன் ப்ராசர் இருக்குது, ஸ்னாப்ட்ராகன்லையுமே ஐரன் ப்ராசர் இருக்குது. இது வந்து ஒரு இப்போ ஸ்னாப்ட்ராகனில் 7 Gen சீரீஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம் நீங்கள் மீடியாடெக் தரப்புலேருந்து. ஸோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் டாப் அண்ட் அப்படி சொல்ல முடியாது, ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர். அதுக்கு நீங்கள் கேம் விளையாட எல்லா கேமும் தாராளமாக விளையாடலாம், எல்லாமே மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் லிமிட்டடாக பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தபடியாக 5000 mAh வந்து பேட்டரின்றது கொடுக்க போகிறாங்க. 45 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜர் வந்து சப்போர்ட், PD சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஆனால் டப்பாக்குள்ளே சார்ஜர் தர மாட்டானுங்க. நம்ம தான் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக சார்ஜர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 5000 mAh பேட்டரின்றப்ப ஒரு டீசெண்டான பேட்டரி லைஃப். நீங்கள் ரெகுலராக அடின்னு துவச்சு அந்த பின்னாடி ரிங்டோன் வரமெல்லாம் லைட் எரியிற மாதிரி வச்சிங்கன்னா அரை நாள் தான் வரும். அந்த லைட்டிங்லாம் ஆஃப் பண்ணி வச்சு பக்குவமாக யூஸ் பண்ணி சும்மா ஃபோன் கால்ஸு, வாட்ஸ்அப், யூடியூப்ன்றதை மட்டும் அவுட்டோரில் யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு நைட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்ணாலும் சார்ஜரை மாட்டினீங்கன்னா நேரிட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபோனுன்றது சார்ஜ் ஆகிடும். 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஃபோன் நத்திங் தரப்புலேருந்து வந்திருக்கு. கேமரான்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து 2 கேமரா இருக்குல்ல. எப்பயுமே நத்திங்கில் வந்து சோனி கேமரா வந்து கொடுப்பாங்க ப்ரைமரி லென்ஸ். இந்த வட்டம் சாம்சங் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
அதில் ஆனால் 50 மெகாபிக்சலுக்கான ஓஎஸ் இருக்குது, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, ஏஎஸ் ஒர்க் ஆகும், எல்லாமே இருக்குது. ஆனால் சாம்சங் சென்சார் வந்து போயிருக்காங்க. அல்ட்ரா வைடுக்குமே பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் சென்சார். செல்ஃபிக்கு சோனி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, 32 மெகாபிக்சல். ஓகேவா? ஸோ இந்த நத்திங் ஃபோனில் எனக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா டிசைனில் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கு, கேமராலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கு. மூணாவது அவங்க கொடுக்குற அந்த யூஐ, நம்ம ஒன் ப்ளஸோட சிஇஓ தான் பார்த்தீங்கன்னா கலந்து வந்து இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்காப்புல கால்பே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணி. நத்திங் ஃபோன் நீங்கள் டக்குன்னு யாராவது யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா என்ன யூஏ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, ஆனால் ஸ்டாக்கீஸாக தான் இருக்கும். ஸோ இந்த நத்திங் ஃபோனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேமரா, யூஐ, டிசைன் இது மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் பார்த்துருக்கேன். அப்படியே இடையில பக்கு வந்துச்சு நத்திங் ஃபோன் ஒன்றுலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி இப்போ ஸ்டேபிள் ஆக்கிட்டானுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே, யாராச்சும் நத்திங்கில் கொஞ்சம் கம்மியாக 30,000 பட்ஜெட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். சம்டைம் ஆஃபர்லேயே பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2, 1 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு ஆஃபர் டயத்தில். இந்த ஃப்ளிப்கார்ட் பிபிலேண்ட் சேலு, அமேசான் கிரேட் ஃபெஸ்டிவல் கிடைக்கும். இதோட லான்ச்சிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 25,000 to 30,000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஆஃபர் சமயத்தில் கண்டிப்பாக 25,000 22,000 நம்மளால் இதை பை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச் ஆன உடனே இதோட ப்ரைஸிங் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஆஃபர் எதுவும் லான்ச்சிங் ஆஃபராக போகிறான்றது தெரிஞ்சு, ஆனால் இந்த ஸ்பெக்கு தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இதே ஸ்பெக்கில் தான் நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது. வந்த உடனே என்ன முழுமையாக பார்த்தலாம். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.